அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 14ஆம் தேதி அமலாக்கத்துறையால் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு கடந்த ஓராண்டுக்கும் அதிகமாக அவர் புழல் சிறையில் இருக்கிறார். அவருக்கு கைது செய்யப்பட்ட நாளே இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. தொடர்ந்து இந்த விசாரணை நடைபெற்று வந்த சூழ்நிலையில் இப்போது அவரது ஜாமீன் மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னிலையில் அந்த ஜாமீன் மனு மீதான விசாரணை நடைபெற்றது. அந்த விசாரணையின் போது வழக்கின் விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில் ஜாமீன் மனு மீது முதலில் முடிவெடுக்க வேண்டியிருக்கிறது. அவர் ஓராண்டாக சிறையில் இருப்பதால் இந்த ஜாமீன் மனு மீது முடிவை அறிவிக்க வேண்டியிருக்கிறது என்று நீதிபதிகள் அபய் ஓகா மற்றும் ஜார்ஜ் ஆகியோர் அடங்கிய அமர்வு கடந்த விசாரணையின் போது தெரிவித்தது. இதில் இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழ்நிலையில் நாளை தீர்ப்பு அளிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கிடைக்கும் என்று அவரது ஆதரவாளர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ஏனென்றால் அமலாக்கத்துறை கைது செய்யப்பட்ட வழக்கில் அரவிந்த் கெஜ்ரிவால், ஹேமந்த் சோரன், மணீஷ் சிசோடியா உள்ளிட்ட அனைவருக்கும் ஜாமீன் வழங்கப்பட்ட சூழ்நிலையில் அதே காலகட்டத்தில் கைது செய்யப்பட்ட மக்களவை தேர்தலுக்கு முன் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜிக்கு இன்னும் ஜாமீன் வழங்கப்படவில்லை. இந்த சூழ்நிலையில் உச்ச நீதிமன்றம் நாளை ஜாமீன் வழங்குமா அல்லது ஜாமீனை மறுக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. இருதரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை அவர் தற்போது சட்டமன்ற உறுப்பினராகவும் அங்கு ஆளும் கட்சியின் முக்கிய நபராகவும் இருப்பதால் தமிழக அரசு அவருக்கு உதவி வருகிறது என்றும் இந்த வழக்கில் சாட்சியங்களை கலைப்பதற்கான முயற்சியில் அவர் ஈடுபடக்கூடும் என்றும் அடிப்படை முகாந்திரங்கள் அவரது வழக்கு விசாரணையில் சிக்கியுள்ளன. அதற்கான பென் டிரைவ் மற்றும் அங்கு ஆவணங்கள் சிக்கி இருப்பதால் அவை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டன என்றும் அவர் தெரிவித்தார். இந்த சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முகில் ரோத்தகி ஓராண்டாக அவர் சிறையில் இருக்கிறார். வழக்கு விசாரணைக்கும் ஜாமீனுக்கும் தொடர்பு இல்லை. அவர் நிரபராதி. அவர் ஊழல் எதுவும் செய்யவில்லை. அவர் முன்னாள் அமைச்சர் மற்றும் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் என்பதால் எங்கும் தப்பிச் செல்வதற்கு வாய்ப்பில்லை என்று வாதிட்டார். இந்த சூழ்நிலையில் அமலாக்கத்துறை வாதங்களும் செந்தில் பாலாஜி தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த சூழ்நிலையில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த சூழ்நிலையில் நாளை தீர்ப்பு வழங்கப்படும் என்று உச்சநீதிமன்றத்தில் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. நாளை செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் வழங்கப்படுமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஓராண்டுக்கும் அதிகமாக சிறையில் இருப்பதால் நாளை அவருக்கு ஜாமீன் வழங்கப்படுமா வழங்கப்படாதா என்பது தொடர்பாக 10:30 மணி அளவில் முடிவு தீர்ப்பு மூலமாக ஜாமீன் மனு மீதான தீர்ப்பின் மூலமாக தெரிய வரும். ஆபிரகாம்.